Hello everyone, welcome back to my channel with another grammar lesson. Do you have the confusion on using have had, has had in sentences? So let's try to clarify them today. Before looking into them, let's see what is the meaning of have, has, had alone. ஸோ இவற்றை நீங்கள் தனியாக ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவது அதோட மீனிங் என்ன இதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹாவ் ஹாஸ் ஹேட் என்பது பாசசிவ்னஸை குறிக்கக்கூடிய வேர்ப். உரிமையாக இருக்குது, எனக்கு சொந்தமாக இருக்குது என்று சொல்லத்தான் இந்த வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ கார். எனக்கு ஒரு கார் இருக்குது. ஷீ ஹேஸ் கேர்லி ஹேர். அவளுக்கு கேர்லியான ஹேர் இருக்குது. ஸோ இப்படியாக ஒருத்தருக்கு சொந்தமாக ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்ல நீங்கள் ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சில வேர்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணியும் நீங்கள் ஹேவ் ஹேஸ் என்பதை யூஸ் பண்ணுவீங்க. எப்படியான வேர்ப்ஸ் என்று சொன்னால் ஈட், ட்ரிங்க், டேக் இந்த மாதிரியான வேர்ப்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஹேவ் ஹேஸ் ஹேடின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படியான வேர்ப்ஸ் என்ன என்று நான் ஒரு தனியான வீடியோவில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம். இப்போது ஹேவ் ஹேஸை நீங்கள் மெயின் வேர்பாக எங்கே யூஸ் பண்ணுவீங்க என்று பார்த்தா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது ரிப்பிட்டிட்டிவ் ஆக்ஷன்ஸ், வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள், பொதுவான உண்மைகள், இப்படியான விஷயங்களை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுவீங்க. ஸோ ஹேவ் ஹேஸை நீங்கள் மெயின் வேர்பாக இந்த இடங்களில் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ சிஸ்டர். ஹீ ஹேஸ் அ நியூ கார். தே ஹாவ் அ மீட்டிங். ஸோ ஒரு விஷயம் உரிமையாக இருக்குது என்று சொல்ல. நெக்ஸ்ட், ஐ ஹாவ் எக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவாக எக் எடுத்துக்கொள்கிறேன், அதாவது சாப்பிடுகிறேன் என்பதுக்கு பதிலாக ஹாவ் என்று யூஸ் பண்ணுவீங்க. ஹீ ஹேஸ் காஃபி எவ்ரி ஈவினிங். ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் காஃபி எடுத்துக்கொள்கிறார். ஸோ ட்ரிங்க் என்பதற்கு பதிலாகவும் இங்கே நீங்கள் ஹேஸ் என்று யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. ஐ, வி, யூ, தே ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது தான் நீங்கள் ஹேவ் இன யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன்ஸ் சப்ஜெக்டாக வரும்போது ஹேஸ் இன யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் உருவாக்கணும். நெக்ஸ்ட், ஹேட் என்பது எங்கே யூஸ் பண்ணப்படுமெண்டா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், அதாவது இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி நீங்கள் பேசும்போது தான் ஹேட் என்பதாக யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு விடயம் உரிமையாக இருந்தது, சொந்தமாக இருந்தது என்று பாஸ்டில் சொல்ல. ஐ ஹேட் அ ரெட் கார். என்னிடம் ஒரு சிவப்பு கார் இருந்தது. இப்போ இருக்குதா? இல்லை. ஸோ தட் இஸ் அ பாஸ்ட் திங். ஐ ஹேட் பாஸ்தா ஃபார் டின்னர். டின்னருக்காக நான் பாஸ்தா எடுத்துக்கொண்டேன், பாஸ்தா சாப்பிட்டேன் அப்படின்ற பாஸ்ட் இறந்த காலத்தில் முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் ஹேட் என்பதை தனியாக சப்ஜெக்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணுவீங்க. எந்த டென்ஸில்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். தட் இஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட், ஹேவ் ஹேட், ஹேஸ் ஹேட். இதை எங்கே யூஸ் பண்ணுவீங்கண்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்கும் பொழுது நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்பது வேர்போட மூன்றாவது ஃபார்ம், V3 ஃபார்ம். முதல் ஃபார்ம் என்னடா பேஸ் ஃபார்ம், அடிப்படையான ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் சிம்பிள் பாஸ்ட். தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஸோ இது நாங்கள் V1, V2, V3 என்று ஷார்ட்டாக சொல்வோம். V1 go, அதோட V2 went, V3 gone, go, went, gone. Watch, watched,
watched. Sleep, slept, slept. Have, had, had. So, have ஓட V3 form என்ன? Had. Watch அதோட V3 form watched. Go இனுடைய V3 form gone. Sleep இனுடைய V3 form slept. அதே போல் have இனுடைய V3 form had. ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்சஸில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது have அல்லது has யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்ததாக V3 form of verb-ஆக had-னை யூஸ் பண்ணுறீங்க. அதுதான் இந்த have had அல்லது has had என்ற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், I have gone. இது ஒரு present perfect sentence. I have gone, we have gone, they have gone, he has gone, she has gone. இதே போல் I have watched, they have watched, she has watched. அதே போல தான் I have had, we have had, they have had, it has had, Dia has had என்று present perfect tense sentence நீங்கள் உருவாக்குவீங்க. ஸோ இந்த present perfect tense sentence நீங்கள் எங்கே உருவாக்குவீங்கன்னு பார்த்தா பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன் அதோட இம்பேக்ட் இப்போவும் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இந்த பேட்டர்னில் பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஹேட் அ ஹெடேக். எனக்கு தலைவலியாக இருக்குது. ஸோ தலைவலி பாஸ்டில் ஆரம்பித்து இன்னமும் அதே போல் கண்டினியூ ஆகிக்கொண்டு இருக்குது என்று சொன்னால் இந்த பேட்டர்னில் நீங்கள் பேசலாம். ஐ ஹாவ் ஹேட் அ ஹெடேக். வி ஹாவ் ஹேட் அ நைஸ் டைம். நாங்கள் ஒரு சிறந்த பொழுதை கழித்திருக்கிறோம். ஷீ ஹாஸ் ஹேட் அன் இன்விடேஷன். அவளுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைத்திருக்குது. ஓகே, த இன்விடேஷன் இஸ் ஸ்டில் தேர். ஷீ ஹாஸ் ஹேட் அன் இன்விடேஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் present perfect tense. Next, had. இது எங்கே யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தா past perfect tenseோட sentence pattern. past perfect tenseல subject plus had plus V3 form of verb நாங்கள் யூஸ் பண்ணுவோம். V3 form என்பது past participle form. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி sentence உருவாக்குவீங்க? I had gone, we had gone, you had gone, she had gone, he had gone. இந்த மாதிரி கோவோட V3 ஃபார்மாக யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. சேம் as I had had, we had had, they had had, it had had என்றும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் 2 had அந்த இடத்துல வருது. First had helping verb, second had main verb. அது V3 ஃபார்மில் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இறந்த காலத்தில் முடிஞ்ச ஆக்ஷன், இறந்த காலத்தில் கம்ப்ளீட் ஆக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் அதோட இம்பேக்ட் ஒரு இறந்த கால டைமில் இருக்குது என்று சொன்னால் நாங்கள் அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசணும். அல்லது இறந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்ஷன் இன்னொரு பாஸ்ட் டைம்லேயும் அதே போல் மாறாமல் நடந்து கொண்டு இருக்கும் என்ற பட்சத்துலேயும் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஐ ஹேட் அ ஹெடேக், ஸோ ஐ டிடன்ட் கோ டு த ஸ்விம்மிங் கிளாஸ். ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் கிளாஸ் நடக்கிற அந்த டைமில் எனக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகி இருந்தது, அதனால தான் நான் போகலை. ஐ ஹேட் அ ஹெடேக் ஸோ தட் ஐ டிடன்ட் கோ டு த ஸ்விம்மிங் கிளாஸ். கிளாஸ்க்கு முன்னாடியே ஹெடேக் ஸ்டார்ட் ஆகி இருந்தது. ஸோ கிளாஸ் டைம்லேயும் அது கண்டினியூ ஆகி கொண்டு இருந்தது. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட். வி ஹேட் அ நைஸ் டைம், தென் வி ரிட்டர்ன்ட் ஹோம். ஸோ ஒரு சிறந்த டைமை நாங்கள் கழிச்சிருந்தோம், பிறகு வீட்டை சென்றடைந்தோம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள காலப்பகுதியில் ஒரு நைஸ் டைமை நாங்கள் கழித்திருந்தோம். We had a nice time, then we returned home. அப்போ இறந்த கால டைம் ஒன்றுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இருக்கணும் அல்லது கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அதோட இம்பேக்ட் அந்த இறந்த கால டைமில் இருந்திருக்கணும். So that we can use past perfect tense. She had an invitation for a party.
Therefore, she refused to come with us. அவளுக்கு ஒரு பார்ட்டிக்கான இன்விடேஷன் கிடைத்திருந்தது. இறந்த காலத்தில் ஒரு டைமில் கிடைத்திருந்தது. அதனால் எங்களோட வர மறுத்து விட்டாள். அதுக்கு முன்னாடியே அவளுக்கு இன்விடேஷன் கிடைத்திருந்தது. தட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ கிளியராக இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இங்கிலீஷோட பேசிக் ரூல்ஸை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக அந்த இடங்களில் சென்டென்ஸை உருவாக்கி பேசிக்கொள்ள முடியும். ஸோ இதே பேட்டர்னில் நீங்கள் சென்டென்சஸ் உருவாக்கி பாருங்கள். If you think this video is useful for you and if you like this video, click the like button. And to get more videos on English grammar and spoken English lessons, you should subscribe to my channel and click onto the bell icon. Let's meet with another important grammar lesson. Until that, take care.